வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான தொகையல் ஐட்டம் தான். அது என்னன்னா வல்லார தொகையல் தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 10 to 12 சின்ன வெங்காயம், வல்லாரைக்கீரையை நல்லா ஆஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு சின்ன கப்பளவு தேங்காய், 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் புளி, 5-6 காஞ்ச மிளகா. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா காஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் 5-6 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வல்லாரக்கீரையை, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. வல்லாரக்கீரை சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதும் அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காயும் அதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடுங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதும் மிக்சியில் இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட தேவையான அளவு உப்பு, ஒரு சிறு துளி அளவு புளியும் சேர்த்து நீங்கள் வதக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு தான் அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம வல்லாரக்கீரை தொகையல் ரெடி. இந்த தொகையலை நம்ம சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா தோசை, இட்லி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். வல்லாரக்கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதை சாப்பிட்லாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.